ஜீசஸ் அண்ட் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். உயிர்ப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் ஆண்டு உங்களோட பேசுகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணை நின்று இந்நாளை பிரசங்கம் நிறைவேறத்தக்கதாகவும் புறஜாதிகள் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, சிங்கன்றது உங்களுக்கு உண்டான போராட்டம் பாருங்கள். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லும் பொழுது, சிங்கக்கபில் இருந்த தானியல் போல் நம்ம சூழ்நிலையின் மத்தியிலையும் சிங்கங்களுக்கு மத்தியிலையும் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அது நம்மளை ஒவ்வொரு நாளும் அப்படியே சிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்கவங்க அப்புறம் போராட்டம், நீ எப்படி இருந்த, நீ எப்படிலாம் வாழ்ந்த அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பழையவைகளை கலைச்சி போட்டுருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய காரியங்களை வைத்திருக்கிறாரு. அதுக்காண்டி உங்களை தயார்படுத்தி இருக்காரு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அந்த காரியத்தை சுதந்திரிக்கும்படியே அழைச்சிட்டு போவார். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாக இந்த நாளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். இது ஆண்டு படைத்த வெற்றியின் நாள். இது நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்கும்படியாக ஊழியம் செய்கிறீங்களா? உங்களை கொண்டு கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு அந்த ஜனங்களோடு பேசுவார். அப்போ பேசும்பொழுது அந்த ஜனங்கள் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை பலப்படுத்தி அதில் ஜீவனை உண்டு பண்ணி அந்த ஜீவன் மற்ற ஜனங்களுக்கு உயிரை கொடுக்கும்படியாக சோர்ந்து போய் கிடக்கிற அடிமட்டத்தில் கிடக்கிற ஜனங்களை உயர்த்தும்படியாக உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆகவே இன்றைக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாசல். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் தொங்கி போயிருக்கா? உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் உயர்த்துவார். இந்த நாளில் உங்களுக்கு தடைப்பட்ட எல்லா காரியங்களும், உங்களை விட்டு போன எல்லா காரியங்களும் உங்களுக்கு திரும்பி வரும் பாருங்கள். உங்களுடைய எல்லா நன்மையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்பி பெற கிருபை செய்வார். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். கிருபையாக இருந்து எங்களை வழிநடத்துகிறீர்கள். உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் இந்த வார்த்தைகளின் பிரகாரம் தேவ ஆவியானவர் இடைப்பட்டு இந்த ஜனங்களோடு நீ பேசி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் பிரகாரம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இவர்களை மேன்மையான பாதைக்குள்ளே இன்றைக்கு நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். சாட்சி கேட்க கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன்.